ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகுல் ஃபுட் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தக்காளி இல்லாமல் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி இல்லாமல் சட்னி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு 5லேருந்து 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். உளுந்து கடலைப்பருப்பெல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 10லேருந்து 20 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுறலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய தக்காளி இல்லாத சட்னி இது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து கலந்து விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா ஆற வச்சுட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் இட்லியோடு இதை சர்வ் பண்ணுறேன். நீங்கள் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்லாம்.